தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். இயேசு கிறிஸ்துவின் அன்புமிக்க சகோதர சகோதரிகள் உங்கள் அனைவருக்கும் கிறிஸ்து இயேசுவின் அன்பு கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நற்செய்தி பாகம் லூக்கா நற்செய்தி 4ஆம் அதிகாரம் 31 முதல் 37 வரையில திருவாக்கியங்கள். குறிப்பாக 34வது வாக்கியம். அவரை பிடித்திருந்த பேய், ஐயோ நாசரேத் இயேசுவே, உமக்கு இங்கு என்ன வேலை? எங்களை ஒழித்து விடவா வந்தீர்? நீர் யார் என எனக்கு தெரியும், நீ கடவுளுக்கு அர்ப்பணமானவர் என்று உரத்த குரலில் கத்தியர். பேய்க்கு தெரிகிறது இயேசு யார் என்று, ஆனால் நமக்கு தெரிகிறதா இயேசு யார் என்று? தொழுகை கூடத்திலிருந்து பேய் அறிக்கை எடுக்கிறது, இயேசு கடவுள் என்று அது தெரிகிறது, கடவுள் அர்ப்பணமானவர் என்று தெரிகிறது. உங்களுக்கும் எனக்கும் இயேசு யார் என்ற அறிவு உண்டு, ஆனால் இங்கே நாம் அதை அறிக்கிறதில்லை. ரெண்டாவது விஷயத்தை பார்க்கணும். இந்த மனிதன், பேய் பிடித்த இந்த மனிதன், அவன் எப்போ அவன் விடுதலை பெறுகின்றான்? அவன் இயேசு நாமத்தை சொல்லி தெய்வத்தை அவன் அறிக்கையிடுகின்றான். இயேசுவே நீ கடவுளுக்கு அர்ப்பணமானவர் என்று உரத்த குரல் அவன் உரத்த குரல் சொன்ன உடனே அவனை விட்டு தீய சக்தி விலகி போகிறது. அதே மாதிரி தான் நீயும் நானும் ஆலயத்தில் கடந்து வரும்போது இயேசு நாமத்தை சொல்லி நாம் ஜெபிக்கின்ற சமயத்தில், இயேசு நாமத்தை சொல்லி ஜெபிக்கின்ற போது, குரல் எழுப்புகின்ற போது நிச்சயமாக உனக்கும் எனக்கும் அங்கு விடுதலை கிடைக்கும். மாறாக குரலை எழுப்பாமல் நாம் என்ன செய்கிறோம்? அவ்வாறு இருக்கின்றோம். ஆலய காரியங்களில் ஈடுபடாமல் இருக்கின்றோம். ஜெப வழிபாடில் பங்கெடுக்காமல் இருக்கின்றோம். ஆலயத்தில் வருகின்ற அந்த ஜெபங்கள், அந்த ஜெபத்தில் வாய் திறந்து நாம் சொல்லாமல் இருக்கின்றோம், மௌனமாகின்றோம், கூட சேர்ந்து பாடாமல் இருக்கின்றோம். அவ்வாறு இருக்கிற சமயத்தில் ஒரு நாளும் நாம் விடுதலை கிடைக்காது. அப்போ விடுதலை அனுபவம் வர வேண்டும் என்றால் இயேசு நாமத்தை உரத்த குரலில் நீ நாம் செபிக்க வேண்டும். அவர் சொல்லுகின்ற பொழுது நிச்சயமாக நாம் விடுதலை கிடைக்கும். கண்களை மூடிக்கொள்ளுங்கள். நல்லவனாய் தெய்வமே, பேய்களுக்கு தெரிகிறது நீர் யார் என்று, ஆனால் இன்னும் நான் அது உணர்ந்து கொள்ளவில்லை. நீ யார் என்று நான் உணர்ந்து கொள்ளவில்லை. ரெண்டாவது வகையில் உணர்ந்த அந்த மனிதன், இதோ அவன் உன் நாமத்தை சொல்லி அறிக்கையிட்ட உடனே அவன் விடுதலை பெற்றான். நானோ இயேசு நீ கடவுள் என்று அறிந்த பிறகும் அதை நான் அறிக்கையிடுவதில்லை. மாறாக மௌனமாக தான் சொல்லி கொண்டிருக்கின்றேன். வாய் திறந்து குரல் எழுப்பி நான் உன்னுடைய நாமத்தை சொல்லுகின்ற பொழுது நிச்சயமாக என்னை விட்டு தீமையும் தீய சக்தி நீங்கி போகும். இயேசுவே, உம்முடைய நாமத்தை எடுத்து சொல்ல தைரியத்தை எனக்கு தந்திரலும், எனக்கு குரல் எழுப்பக்கூடிய கிருபை தந்திரலும். அம்மா மாதாவே, தெய்வ மாதாவே, எங்கள் மாதாவே, என் அன்னையே, விசேஷமாக எங்களுக்காக பரிந்து பேசும். ஆமேன். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன்.